இப்போ நான் பேச போறது வந்து ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் பேச போறோம் அவங்க எல்லாத்துக்கும். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்றேன். உங்க உங்க உடம்புல ஒரு பெரிய ஆர்கன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு பெரிய உறுப்பு உடம்புல உள்ள ஒரு பெரிய உறுப்புனா எதை சொல்லுவீங்க? எனி ஆன்சர்ஸ்? என்ன பொறுத்தவரை ஹார்ட். ஹார்ட்டா? ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, அதாவது பயாலஜி பேஸ் பண்ணி உள்ள எல்லாத்துக்குமே இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிவர் அப்படிம்பாங்க. ஆனா லிவர் சொல்ல போனா உண்மையிலேயே நம்ம உடம்புல ஒரு பெரிய உறுப்பு தான். ஆனா அது வந்து ஒரு பெரிய உள்ளுறுப்பு. கொஸ்டின் தெளிவா கேட்டாராம், உடம்புல இருக்கிற பெரிய உறுப்பு அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு உடம்புல இருக்கிற பெரிய உறுப்பு என்னது அப்படின்னா அது ஸ்கின்னு தான். அண்ட் இன்னொரு டேர்ம்ல சொல்லணும்னா உடம்புல இருக்கிற ஒரு எக்ஸ்போசிங் உள்ள ஒரு உறுப்பு எதுன்னா அதுதான் ஸ்கின். அதாவது ஒருத்தங்க இப்போ உங்களை பார்க்காங்கன்னா அவங்க உங்க உள்ளுறுப்பை பார்க்க முடியாது. அதை கவர் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்றது, வெளியே இன்னொருத்தங்க பார்க்கறது ஸ்கின்னை தான் பார்ப்பாங்க. ஸோ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க உள்ளுறுப்புக்குள்ள நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேர் கொடுக்கீங்களோ அதே அமௌண்ட் ஆஃப் கேரை வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் ஆர்கனான இந்த ஸ்கின்னுக்கும் நம்ம கொடுக்கணும். அதை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு ஸ்கின்னை வச்சே நம்மளோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு அமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் ஸ்கின். அந்த ஸ்கின் ட்ரையா இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்களோட ஹெல்த்தை டிசைட் பண்ணிடலாம். ஒரு மாய்ஸ்ட் இல்லை, ஒரு இதே இல்லை அப்படின்னா அதை வச்சு அவங்களோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு 5 ஃபேக்டர் சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 வச்சுதான் உங்க ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கா இல்லைன்னா ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இந்த 5 ஃபேக்டர்லாம் என்னது அப்படின்னா க்ளோ, பிக்மெண்டேஷன், டெக்ஸ்சர், மாய்ஸ்ட், ஹைட்ரேஷன். க்ளோ அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே பேசிக்கா கேட்ட ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க, பியூட்டி பார்லர் போடுறவங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுற ஒரு வார்த்தை தான் க்ளோ. க்ளோன்றதுன்னா ஒரு பொலிவு அப்படின்னு. ஒரு பொலிவு இருந்தா, ஒரு ஸ்கின்ல பொலிவு இல்லை அப்படின்னா அது டல் ஸ்கின் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு க்ளோன்றது ஒரு இம்பார்ட்டன்டானது. ஒரு பிக்மெண்டேஷன் அப்படின்னா மெலனின் ஒரு பிக்மெண்ட் நம்ம உடம்புல சுரக்கும். அது வந்து நம்ம ஒரு சன் பேர்னா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது பேர்ன் ஆகி நம்ம உடம்புல சுரக்கிறதுனால அங்கங்க நம்மளுக்கு ஒண்ணு ஃபுல் டேன் ஆயிரும். இல்ல அதுல எதுவும் அலர்ஜிஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அங்கங்க ஒரு பிக்மெண்டேஷன், ஒரு கலர் தெரியும். சில இடத்துல பிங்கா இருக்கும், சில பேருக்கு ப்ரௌனா இருக்கும். விட்டு விட்டு கலர் வர்றதுலதான் பிக்மெண்டேஷன். இந்த மாதிரி எந்த பிக்மெண்டேஷன் இல்லாம ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தி ஸ்கின் அப்படின்னா. டெக்ஸ்சர் அப்படின்னா டெக்ஸ்சர்னா ஒண்ணுமே இல்லை, எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு இது மைண்ட்ல வரும். ரப்பர் தான் எலாஸ்டிக் தன்மை உள்ளது. இப்போ ஒரு ரப்பர் வந்து அதோட எலாஸ்டிக் தன்மையை இழக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது சுருக்கமா ஒரு மாதிரி எலாஸ்டிக்கே இல்லாம பார்க்கவே ஒரு மாதிரி. அதே மாதிரிதான் ஸ்கின்னும் ஒரு எலாஸ்டிசிட்டி உள்ள ஒரு நேச்சர் உள்ளதுதான். அது ஒரு எலாஸ்டிக் தன்மை உள்ளதுதான். நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி என்னைக்கு இழக்குதோ அன்னைக்கு நம்மளோட ஸ்கின் வந்து சுருக்கமா அண்ட் மாய்ஸ்ட்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம இருக்கிறது. ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் உள்ளதான் ஒரு மாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாய்ஸ்ட் இல்லைனாலும் ஒரு ஸ்கின்னை ஹெல்த்தி இல்லாத ஸ்கின் தான் சொல்லுவாங்க. அண்ட் ஹைட்ரேஷனா வேற இல்லை, தண்ணி பதம், ஈரப்பதம். வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் சில பேருக்கு அந்த ஸ்கின்னு. இந்த மாய்ஸ்டும் ஹைட்ரேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகே, இந்த 5 ஃபேக்டரை நம்ம எப்படி பாதுகாத்து அதை எப்படி நம்ம டெவலப் பண்றது, இதை 5 நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் ஒரு ஹெல்த்தி ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அஞ்சு ஃபேக்டரை நீங்க வந்து கரெக்டா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பின்ன நிறைய இடத்துல இதை 5 ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன். நான் முன்னாடி சொன்ன இந்த 5 ஃபேக்டரையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஹெர்பல் லைஃப் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான் ஹெர்பல் லைஃப் ஸ்கின் பூஸ்டர். ஸ்கின் பூஸ்டர் வந்து மற்ற ப்ராடக்ட் மாதிரி இல்லாம ஒரு தனித்துவமா இருக்கும், தனி கேட்டகரின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்கனுக்கான உள்ள ஒரு எக்ஸ்போஷன் ஆர்கனுக்கு உள்ள ஒரு சப்ளிமெண்ட். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து உள்ளுறுப்புகளுக்கு வேலை செய்யறது, உள்ளுறுப்புகளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஹார்ட் அந்த மாதிரி இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உள்ள ப்ராடக்ட் தான் நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா இது வந்து ஒரு ஸ்கின் அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்கன், ஆனா உள்ள இருந்து வேலை செய்யற ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்கனுக்கான ஒரு சப்ளிமெண்டா இருக்கும். ஸ்கின் பூஸ்டர் எடுத்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கின் பூஸ்டர்னு சொன்ன உடனே அவங்க மைண்டுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் ஃபிஷ் கொலாஜன் அப்படின்ற ஒரு பெப்டைடு தான். சொன்ன மாதிரி ஃபிஷ் கொலாஜன் இதுல இருக்கு. ஃபிஷ் கொலாஜன் அண்ட்
விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது எதுக்கு இந்த ஸ்கின் பூஸ்டர் எடுக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டினா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன், ரப்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த சுருக்கங்கள், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன்ன்றது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷன், வாட்டர், அதுக்கப்புறம் ஓவரால் டெக்ஸ்சர், அதான் டெக்ஸ்சர்னாலும் அதே சுருக்கங்கள் அண்ட் ஒரு லுக், அதை அந்த அஞ்சுமே பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த டேனிங் அப்படின்ற பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்றதுக்காகவும் இது ஒர்க் பண்ணுது. ஸோ இதை பத்தி நான் ஃபர்தரா உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொலாஜன்னா என்னது அப்படின்ற பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கொலாஜன் அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலா போகுது. ஸோ இந்த ஸ்லைட்ல நான் வந்து இப்போ அந்த கொலாஜன்னா என்னது பேஸ் அண்ட் இதை வந்து ஃபிஷ்ல கொலாஜன் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னா, அது வந்து தியரிட்டிக்கலா பாசிபிள், ஆனா பிராக்டிக்கலா அது வந்து இம்பாசிபிள். அதுக்கான ப்ரூஃப் தான் இப்ப நான் சொல்ல போறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கின் வந்து இப்ப நம்ம ஒரு பேக்கெட் ஆஃப் ஸ்கின் பூஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 5 கிராம் ஆஃப் கொலாஜன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 5 கிராம் ஆஃப் கொலாஜனை வந்து நான் ஃபிஷ்ல இருந்து எடுக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலாஜன் வந்து நான் ஃபிஷ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா 20 to 30 கிராம் ஆஃப் ஃபிஷ் வந்து சாப்பிட்டா அதுல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலா சொல்றது. அண்ட் 20 to 30 கிராம் ஆஃப் ஃபிஷ்ல இருந்து எடுத்துக்கிட்டா நம்மளால கிடைக்குமா, 5 கிராம் ஆஃப் கொலாஜன் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா அது இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா அதுல தெளிவா ஃபிஷ் ஸ்கின் அப்படின்னு கொடுத்துருக்கும். 20 to 30 கிராம் ஆஃப் ஃபிஷ் ஸ்கின், அதோட ஃபிஷ்ஷோட தோல்ல தான் கொலாஜன் இருக்கும். ஆனா 20ல இருந்து 30 கிராம் ஆஃப் ஃபிஷ்ஷோட தோலை எடுத்துக்கிட்டா மட்டும்தான், நம்மளால சாப்பிட்டா மட்டும்தான் ஃபிஷ் கொலாஜன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதுவும் ப்ராக்டிக்கலா பாசிபிள் தானா, 20 தோல் எடுத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளால ராவா ஒரு மேட்டரை சாப்பிட முடியாது. ஃபிஷ்னா இப்ப நீங்க ராவா சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 5 கிராம் ஆஃப் கொலாஜன் வந்து ஒரு 30 கிராம் ஆஃப் ஃபிஷ்ஷோட ஸ்கின் எடுத்துக்கும் போது கிடைக்கும். ஏன் அது கிடைக்காது அப்படின்னா, நம்ம இப்போ குக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போவோம். சமைக்கும், அதை பேசிக்கலா சொல்ல போனா சமைக்கும். அதை சமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழம்புல பாயில் ஆகும்போது அந்த கொலாஜன்ற விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட கலந்துரும். ஸோ உங்களுக்கு 50% ஆஃப் கொலாஜன் அதுலயே போயிரும். ஸோ உங்களுக்கு இது வந்து இம்பாசிபிள் ஆனது. அந்த ஃபிஷ்ல இருந்து எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு தியரிட்டிக்கலா பாசிபிள்னாலும் இது இம்பாசிபிள். ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 3 தடவை ஃபிஷ் எடுத்தாதான் ஒரு ஸ்கின் பூஸ்டர் பேக்கெட்ல உள்ள அந்த கொலாஜன்றதை நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். அண்ட் இந்த கொலாஜன்றதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் தான் இதுல இந்த ஸ்கின் பூஸ்டர்ல இருக்கு அப்படின்னாலும் ஃபிஷ்ல நார்மல் கொலாஜன் தானே இருக்கு. இதுல என்ன ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் அப்படின்னு, ஹைட்ரோலைஸ்டு கொலாஜனுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர். ஸோ இது வந்து ஒரு ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம உடம்புல. இது நம்ம கன்சியூம் பண்ண கொஞ்ச நேரத்திலே பிளட்டோட கலந்துரும், ஹைட்ரோ வாட்டர் கலந்துருக்கிறதுனால. இது எதுக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இது வந்து சாதா கொலாஜன் வந்து கலக்காது இது கலக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபாஸ்டா கலக்கும் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆப்பிள் இல்லைன்னா பனானா, ஆப்பிள் இல்லைன்னா வாழைப்பழத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு ஆளை வந்து ராவா சாப்பிட சொல்றோம். அதாவது எதுவுமே இல்லாம சும்மா சாதாரணமா ஆப்பிளை சாப்பிடுங்க அப்படி சாப்பிட சொல்றோம். இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஜூஸ் போட்டு கொடுக்கும். இப்ப இந்த ரெண்டுலயுமே சத்து இருக்கும், நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சத்து இருக்கும். இந்த ரெண்டுல யாருக்கு அதிகமா இந்த சத்து வந்து உள்ள போயிருக்கும், அந்த ரத்தத்தோட கலந்துருக்கும், யாரோட உடம்புல இந்த சத்து அதிகமா அப்சர்வ் ஆயிருக்கும்னு கேட்டா அந்த ஜூஸ் போட்டு குடிச்ச அவங்களுக்கு தான் அதிகமா உடம்புல அப்சர்வ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம குடலுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, ராவா உள்ள வர்ற சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கப்படுற நியூட்ரியன்டோட அதுல லிக்விட் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா அதிக அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதே தியரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஸ்கின் பூஸ்டர் வந்து சாதா கொலத்தனா உள்ள போயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் அண்ட் ரிசல்ட்ன்றது வந்து ஒரு ஃபாஸ்டா கிடைக்காது. அதே இது இதுல ஹைட்ரலைஸ்டா இருக்கிறதுனால உள்ள போன உடனே ரத்தத்துல கலந்துரும், நம்மளோட குடல் ரொம்ப ஈஸியா அப்சர்வ் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்குது. அண்ட் இதோட பியூட்டி என்ன அப்படின்னா, அடுத்த நான் பேச போற ஒரு 4 ப்ராடக்ட்டுக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றது இதுலயே சொல்லியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, உள்ள இருந்து வேலை பார்க்கும். உள்ள இருந்து ஒரு லேயரா வேலை பார்க்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்கின் பூஸ்டர். உள்ள இருந்து வெளியே உள்ள ஸ்கின்னை வந்து இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதற்கான ஒரு இதுதான் இந்த ஸ்கின் பூஸ்டர். அண்ட் இப்போ இந்த ஸ்கின் பூஸ்டர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது, கொலாஜன் பெப்டைட்ஸ், விட்டமின் சி, பி2, பி6, பி3 அண்ட் பயோட்டின், அதுக்கப்புறம் ஹைட்ரலைஸ்டு கொலாஜன். உங்களுக்கு கொலாஜனுக்கும் ஹைட்ரலைஸ்டு கொலாஜனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் மீன்ல இருந்து நான் ராவா எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்கின் பூஸ்ட் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். அண்ட்
இதை எப்படி நான் கன்சியூம் பண்றது, இந்த ஸ்கின் பூஸ்டர் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு சாஷே பேக்கெட் ஆஃப் ஸ்கின் பூஸ்டர் வந்து ஒரு 250 ml ஆஃப் வார்ம் வாட்டர் இல்லைன்னா கூல் வாட்டர், அந்த ரெண்டுலையுமே நமக்கு வந்து ஒரு மார்னிங் ஒரு மீலோடையோ இல்லைன்னா மார்னிங் சும்மா எடுத்தாலே போதும். இதுல பெஸ்ட் ரிசல்ட் இந்த டைம்ல எடுத்தா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்கின் பூஸ்டர் நம்ம எடுக்கும் போது உடம்ப வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். அண்ட் ஒரு பேலன்ஸ்டு டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல டயட் இருக்கணும் இதுக்கு. ஓகே, அகைன் இந்த ஸ்லைடை உங்களுக்கு போடுறேன். ஏன் அப்படின்னா நான் இந்த 5 இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருப்பேன். இதுல இப்ப நம்ம எவ்வளவு ஸ்கின் பூஸ்டர்ல கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் டெக்ஸ்டர், ஹைட்ரேஷன், இந்த 3 இதை ஸ்கின் பூஸ்டர்லயே நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த 3யுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஸ்கின் பூஸ்டர் எடுத்தாலே போதும். இந்த 3 இம்ப்ரூவ் ஆயிடும். அண்ட் மிச்சம் உள்ளது போக இன்னும் கொஞ்சம் இதுலயே இருக்கிறேன். இதையும் இன்னுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னுமே நம்மகிட்ட ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கு. அது என்னதெல்லாம் அப்படின்னு நம்ம கேட்டா, ஹெர்பலைஃப் இன்னுமே இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கும். சிடிஎஸ்எம் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மா சொல்ற ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஷியல் டோனர், ஃபேஷியல் சீரம், ஃபேஷியல் மாய்ஸ்சரைசர். இதுவுமே ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான் ஹெர்பல் லைஃப்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுல. மெயினா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஃபேஸ்ல ரொம்ப வேகமா ரிசல்ட் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து ஃபேஷியல் கிளென்சர் பாக்கி போகிறோம். இது வந்து ஸ்கின் பூஸ்டருக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்கின் பூஸ்டர் வந்து நம்ம உள்ள இருந்து வேலை பார்க்குது, ரத்தத்துல கலந்து அண்ட் இது வேலை பார்க்குது. பட் ஃபேஷியல் கிளென்சர் அப்படின்றது வந்துட்டு இந்த சிடிஎஸ்ன்ற ஹோல் டாபிக்மே நம்ம வெளியே அப்ளை பண்றதுக்குள்ள இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. அது கன்சியூம் பண்ணி எடுக்கிறது, உள்ள சாப்பிட்டு எடுக்கிற மாதிரி, குடிச்சு எடுக்கிற மாதிரி இந்த இது. ஆனா இது அப்படி கிடையாது, வந்துட்டு அப்ளை பண்ற மாதிரி ஒரு பேசிக் உள்ளது. ஸோ இது வந்து வெர்டி லைஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வரும். வெர்டி லைஃப்ன்றது ஒரு ஆயுர்வேதிக், பியூர்லி ஆயுர்வேதிக்கான ஒரு இது, அந்த கேட்டகரி கீழே தான் வரும். ஸோ இப்போ ஃபேஷியல் கிளென்சர் போகும். இதுல கீ இன்கிரீடியன்ஸா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீம், டர்மரிக் அண்ட் கேம்ஃபர் ஆயில். நீம் அண்ட் டர்மரிக் ஒண்ணுல வேப்பம், வேப்ப இலை, அதுக்கப்புறம் டர்மரிக்னா மஞ்சள். இந்த ரெண்டையுமே நம்ம என்ன இதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிருமியை கொல்றதுக்காகவும் உள்ள அழுக்கு டஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் தான் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டோட கீ ஒர்க்கே அதுதான். ஸோ இந்த கிளென்சர் அந்த 2 இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம அழகா சொல்லிடலாம். இந்த கிளென்சரை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இது டீப்பா தோலுக்குள்ள இறங்கி நிறைய போர்ஸ் இருக்கும். இப்ப நம்ம வெளியே அலைஞ்சிட்டு வரோம் வைங்களேன். இப்ப நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னா, வெளியே பயங்கரமா பொல்யூஷன் இருக்கும். அதுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போர்ஸ் எல்லாமே டஸ்ட், பாக்டீரியா, டர்ட்டால ஃபில் ஆயிருக்கும். அழுக்கால நிறைஞ்சிருந்த அந்த போர்ஸை இப்ப ஃப்ரீ பண்ணணும். ஏன்னா அந்த போர்ஸ் தான் ப்ரீத் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு ப்ரீத் பண்றதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா, அது எப்போ ஸ்வெட் ஆகுதோ அப்பதான் ப்ரீத் ஆகும். நம்ம இப்ப அது சுவாசிக்க இடம் கொடுக்கல அப்படின்னா, ஸ்கின் வந்து இந்த டெக்ஸ்சர் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள அவங்களை தள்ளிடும். எலாஸ்டிசிட்டியை இழந்துரும். ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சு, சுருக்கங்கள், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இது இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணணும். அதுல வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ இதை ஒரு கிளீனிங் இதாக வச்சிருக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள ஓவரால் டர்ட் எடுத்துருக்கோம். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து டீப்பா உள்ள இறங்கி போர்ஸை கிளீன் பண்ணுது. அந்த போர்ஸ்ன்ற இடத்துல இருந்து அந்த டர்ட்டை வெளியே எடுத்துச்சு அப்படின்னா, அடுத்தது நம்ம டோனரோ அடுத்தடுத்த ப்ராடக்ட் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா அப்சர்வ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுது பேசிக்கலா, பெனிஃபிட் என்ன இது எடுக்கிறதுனாலனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எடுக்கிறதுனால உங்க ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. அதாவது ஒரு எக்ஸசிவா ஆயிலா இருக்கிற ஒரு ஃபேஸ்னாலும் சரி, ரொம்ப ட்ரையா இருக்கிற ஃபேஸ்னாலும் சரி, 2 பேத்துக்குமே அங்க ஆயிலோட இதை வந்து ஈக்குவல் ஆக்கி விடும். இது போட்டு எடுக்கிறதுனால ரொம்பவும் ட்ரையா இல்லாம, ரொம்பவும் ஆயிலியா இல்லாம ஒரு பேலன்ஸ்டு ஆயில் ஃபேஸ்ல கொடுத்து ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். வித்தவுட் ட்ரைனஸ், ஸ்மூத் ஸ்கின் ஃபீலிங் கிளீனாகவும் இருக்கிறதுக்காக டீப்பா கிளீன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி அடுத்து நம்ம டோனர் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னதெல்லாம், ஆலோவேரா லீஃப் ஜூஸ், ஆலோவேராவோட லீஃப் ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ். ஆலோவேரா குக்கும்பர்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும். அதாவது அது வந்து ஒரு கூலிங் அப்படின்ற ஒரு நீர் ஹைட்ரேஷன். அது வந்து பேசிக்கா அது நினைச்சாலே கூல் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அது வந்து ஒரு டீப்பா கூல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு இதுதான் குக்கும்பர். குக்கும்பர்னா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கத்தாழையா, கத்தாழை.
அதுக்கப்புறம் பொட்டாஷ் ஆலம் இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எடுக்கிறதுனால என்ன ஆகும், இந்த குக்கும்பர் எடுக்கிறதுனால. அதாவது நீங்க இப்ப யூஸ் பண்ணிருந்தீங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், கிளென்சர் போட்டுட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுவாங்க பேஸ்ல. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பயங்கரமா ஒரு கூல்னஸ், சில்னஸ், ஒரு சட்டுன்னு ஒரு சில்னஸ் பேஸ்ல தெரியும். அண்ட் அதுதான் இது பண்ணுது. அதாவது இப்ப அந்த போர்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட ஒர்க்கே என்னன்னா, ஒரு போர்ஸை க்ளீன் பண்றோம். அந்த போர்ஸ் மூலியமா நம்ம ஃபேஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக இப்ப ஃபேஸை நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம். அங்க போர்ஸ்ல இருக்கிற டர்ட்டை எடுத்துட்டோம், தூசியெல்லாம் பாக்டீரியா எல்லாத்தையும் தட்டி வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்ப அந்த இதை வந்து அடுத்த நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு நைஸ் சர்க்குலர் மோஷன்ல அதை மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நம்ம யூஸ் பண்ண போற சீரமோ மாய்ஸ்சரைசரையோ அப்சர்வ் பண்றதுக்கு இப்ப நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தம். இது சில் பண்றது மட்டும் இல்லாம, ஏன் இது சில்லிங்கா உங்களுக்கு தெரியுது, இது அடுத்த இது ஃபேஸ்ல நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே ஏன் இது உங்களுக்கு ஒரு கூலான ஒரு எஃபெக்ட் கொடுக்கு அப்படின்னா, இப்பதான் ஸ்கின் உள்ள ப்ரீத் பண்ணுது. இப்பதான் உங்க ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஹைட்ரேஷனை குடுக்கீங்க. வெளியே இருந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஹைட்ரேஷன், அதனாலதான் அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது கொண்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இது கூல் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை ஃபர்ஸ்ட். அடுத்து யூஸ் பண்ண போற அந்த 2 இதை வந்து நரிஷ் பண்றதுக்கு, நரிஷ்னா உள்ள அந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு உங்களோட இதை வந்து தயார்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது வந்து மாய்ஸ்சரை ரிட்டைன் பண்றதுக்காகவும், அடுத்த வந்து உங்க இதை ஸ்மூத் ஆகுறதுக்காகவும் இந்த இது ஃபேஷியல் டோனர் எடுப்பாங்க. ஸோ அடுத்த நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான உணவு அப்படின்னு ஒரு சீரம் கொண்டோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் சீரம். குங்குமதி ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மூணுலயுமே அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. குங்குமதினா சாஃப்ரான், குங்குமம் அப்படின்னா குங்குமப்பூ. ஆல்மண்ட்னா பாதாம், ஆலிவ்னா ஒலிவமரம். இந்த மூணுலயுமே அதிக அளவுல நியூட்ரியன்ஸ் இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இது வந்து பேசிக்கலி உங்க ஸ்கின்னோட நரிஷ்மெண்ட்டுக்காக. ஸ்கின்னுக்கு இது தேவைப்படும். ஸ்கின் இதை எடுத்துக்கிட்டு ஸ்கின்னுக்கு தான் நம்ம இப்ப டெய்லி சாப்பாடு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் சாப்பாடு தேவை. அந்த நரிஷ்மெண்ட்னா நம்ம இப்போ சாப்பாடு சாப்பிடுறோம், நம்ம நரிஷ் ஆறோம். ஸ்கின்னுக்கு இப்ப சாப்பாடு கொடுத்தோம்னா அதுவும் நரிஷ் ஆகும். அந்த நரிஷ் ஆகிறதுக்கு அதுக்கான சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் இந்த 3 ஆயில் அண்ட் இந்த சீரம். ஸோ ஒன்ஸ் நீங்க டோனரை வச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நவ் யுவர் ஸ்கின் இஸ் ரெடி டு அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ். உங்க ஸ்கின் வந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஸோ நீங்க சீரம் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து சீரம் ஒரு டிராப் யூஸ் பண்ணி நீங்க மசாஜ் பண்ணி விடும்போது அண்ட் அதை வந்து பேட் பண்ணணும் அப்படிங்க, தட்டணும் அப்படிம்பாங்க பேஸ்ல. அடுத்து அது வரும். அப்படி தட்டும் போது டீப்பா இது அந்த போர்ஸ் ஓபன் பண்ணிருப்போம்ல கிளென்சிங்ல ஒரு ப்ராசஸ்ல, அந்த போர்ஸ்ல வந்து இது உள்ள இறங்கும். மெதுமெதுவா உங்க ஃபேஸ்க்குள்ள போறதே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இது உள்ள போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு, அது உள்ள போயிட்டு அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ஸ்டார்ட்ஸ் அப்சர்வ், இது அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான தேவையான உணவை, அதுக்கான தேவையான நியூட்ரியன்ஸை இது உள்ள இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதை பாதுகாக்கணும். இப்ப நம்ம எடுத்தாச்சு, உங்களோட போர்ஸ் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடையும் கொடுத்தாச்சு, போர்ஸ் கூடி அந்த உங்க ஸ்கின்னை ஃபீட் பண்ணிட்டீங்க. இப்ப பாக்டீரியாஸும் அதே ஸ்கின்னுக்குள்ள அந்த போர்ஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த போர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும் போது இப்ப வெளியே போயிட்டீங்க அப்படின்னா டஸ்டோ, டர்ட்டோ, பாக்டீரியாவோ அந்த போருக்குள்ள திருப்பி போகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குதான் அடுத்த ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்னா ஒண்ணுமே இல்லை. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில், ஆலோவேரா, கங்கா ஆயில். இதுல இந்த பேரியர் ஒரு ஃபார்ம் பண்ணும். அதாவது பேரியர் என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்கா இப்போ ஒரு நத்தை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. அந்த நத்தை நீங்க நிறைய பேர் பார்த்துப்பீங்கன்னு தெரியல. இந்த நத்தை எடுத்துக்கிட்டோம், நத்தையை சுத்தி ஒரு பிசுபிசுப்பு தன்மை உள்ள ஒரு ஒரு சீரம் அதை சுத்தி எப்பவுமே இருக்கும். ஏன் அது இருக்கு அப்படின்னா, அது ஒரு சின்ன உயிரினம் தான். ஆனா அது வந்து போகும்போது அதுக்கு பாக்டீரியா எதுவும் அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ அது வேற எதுவும் பிரெடேட்டர்ஸால அதை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்ம் பண்ணி வச்ச ஒரு லேயர் தான் அந்த மாய்ஸ்ட். ஸோ இப்போ அதே மாதிரி தான் உங்க ஸ்கின்னு இப்போ ஓப்பன் போர்ஸா வல்னரபுளா இருக்கு. அதை நீங்க வேற எதுவும் பாக்டீரியா உள்ள விட்டுறக்கூடாது, வேற எதுவும் டர்ட் உள்ள போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பேரியர், ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இந்த மாய்ஸ்சரைசர். இது ஸ்கின்னுக்கு வெளியே போட்டு போனீங்கனாலே வெயில இருந்து பேர்ன் வந்து உள்ள எடுக்காது. நம்ம வெயில் எவ்வளவுதான் கடுமையா இருந்தாலும் இது உள்ள எடுக்காது. அண்ட் இந்த 4 ப்ராடக்ட் எடுக்கிறது மூலியமா உங்களுக்கு பிஹெச் அப்படின்ற ஒரு இது வந்து மெயின்டைன் ஆகும்.
இந்த பேரியர் வச்சு உங்களோட ஸ்கின்னை வந்து இது பாதுகாத்துக்கிடும். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ஸ்கின்னை வந்து இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் ரேடியன்ட். முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னா, இது வந்து உங்களோட பேரியரா பாதுகாத்துக்கும். ஸ்கின்னுடைய வேற எதுவும் உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இதோட எப்படி எடுத்துக்கணும், ஹவு டு யூஸ். இந்த ஃபேஷியல் கிளென்சரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட்டா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்டில் மசாஜ், சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதை வாஷ் பண்ணிடணும். ரின்ஸ் வாட்டர்லயே ஒரு சின்ன ஒரு காட்டன் வச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம டோனர் அப்ளை பண்றதுக்கு உங்க கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோனர் அப்ளை பண்றதுக்கு உங்க ஃபேஸ் ரெடி ஆயிட்டு. ஸோ இப்போ டோனரை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்ட உடனே நான் சொல்லியிருப்பேன், டோனர் ஸ்ப்ரே பண்ண உடனே ஒரு சில்னஸ் கிடைக்கும், ஃபேஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரிலாம் டோனரை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு உடனே பேட் பண்ணி ட்ரை பண்ணிடணும். அதாவது கிளென்சிங் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த டோனரை ஃபேஸ் அப்ளை பண்ணணும். அடுத்து ஒரு காட்டன் பால்லையோ இல்லைன்னா டைரக்டா ஸ்ப்ரே பண்ணும் போது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்க ஃபேஸ் வந்து போர்ஸ் ஃபுல்லா கிளியர் ஆயிரும் அண்ட் யுவர் போர்ஸ் வந்து ரெடி டு இன்டேக் சீரம்ல இருந்த அந்த நியூட்ரியன்ஸை உங்க போர்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் ஃபேஷியல் டோனர் அப்ளை பண்ண உடனே இப்ப அந்த சீரம் வந்து ஒரு 2 டிராப்ல இருந்து 3 டிராப் அப்ளை, ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் சீரம், அதாவது உங்க ஃபேஸ்லயும் நெக்லயும் ஒரு சின்ன கொஞ்சம் டிராப்ஸ் ஆஃப் சீரம் அப்ளை பண்ணிட்டு ஜென்டில் பேட்டிங்னா தட்டணும். அந்த இடத்த தட்டி கொடுத்து நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா, இது ஏன் தட்டணும் அப்படிங்காங்கன்னா மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன், தட்டும் போது உள்ள இறங்கும். அப்படி உள்ள இறங்கி உங்க போர்ஸ்ல அது வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் தட்டி அங்க நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க போர்ஸுக்கு தேவையான ஸ்கின்னுக்கு தேவையான உணவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இப்போ போஸ்குள்ள போயிட்டு அப்படின்னு நம்ம ஃபாலோஸ் பை மாய்ஸ்சரைசர். இதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உங்க ஸ்கின் வந்து வல்னரபுளா இருக்கும், வேற எதுவும் டர்ட்டா பாக்டீரியா உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியரை கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர். ஸ்கின்ல இந்த மாய்ஸ்சரைசர் ஈவனா அப்ளை பண்ணிட்டு இதுலயும் ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா யுவர் ஸ்கின் இஸ் ரெடி. இப்போ நீங்க வந்து ரெடி எதுக்குன்னா, உங்க ஸ்கின் வந்து சாப்பாடும் கொடுத்தாச்சு, இப்போ வேற எதாவது எக்ஸ்ட்ராவா உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேரியர், ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரும் நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ ஓவர் வியூ அந்த 4 ப்ராடக்ட்டை பத்தி ஒரு ஸ்லைட் போட்டேன். இதுதான் இந்த ப்ராடக்டோட ஒரு ஓவர் வியூ விஷயம். எப்படி எடுக்கணும், என்னென்ன பண்றோம், என்னென்ன இருக்கு இந்த ப்ராடக்ட், அதுல நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கு அப்படின்றத பத்தின ஒரு ஓவர் வியூ. அதாவது ஒரு விட்டிலைஃப் இதுல என்ன இருக்கு அப்படின்றத அப்படியே உங்களுக்கு டேட்டா சொல்றேன். ஒரு விட்டிலைஃப் ப்ராடக்ட், இதை ஒரு டெய்லி கேர், ஒரு டெய்லி பார்ட் ஆஃப் ரொட்டீன் கேராகவே நீங்க எடுத்துக்கலாம். இது எதுக்கு எடுக்கும்னா உங்களோட ஸ்கின்னை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தா வச்சுக்கிறதுக்கும் தான் எடுக்கும். இப்ப ஃபேஷியல் கிளென்சரை பத்தி யாருமே சொல்லியிருப்பான், நான் திருப்பி சொல்றேன். ஃபேஷியல் கிளென்சர் வந்து உங்களுக்கு டீப்பா உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா டர்ட்டை ரிமூவ் பண்ணுது, எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணுது. எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணா ட்ரை ஆயிருமா? அதான் கிடையாது. ட்ரை ஆகாம அதை ஒரு ஸ்மூத்தா கொண்டு போறது தான் எக்ஸஸ் ஆயில். இதை வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க எடுக்கலாம், ஆயில் ஸ்கின் உள்ளவங்க எடுக்கலாம். ஃபேஷியல் டோனர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கிளென்சர் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ்ல வந்து அந்த போர்ஸ் கிளீனா இருக்கும். அந்த போர்ஸை டோன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த சீரம் எடுக்கும்போது அதை ஹெல்த்தியா ஆக்கணும். சீரம் எடுக்கும்போது மேக்சிமமா உள்ள அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டோனர் யூஸ் பண்ணி அதை நம்ம இப்போ ரெடி பண்றோம். டோனர் எடுத்ததுக்கு அப்புறம் சீரம் அப்படின்னு நம்ம எடுப்போம். அதுல வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் அண்ட் குங்குமதி ஆயில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணோம்னா உங்களோட ஃபேஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை நரிஷ் பண்ணுது, அதாவது ஃபேஸுக்கு ஃபீட் பண்ணுது. இப்போ ஃபீட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸ் வல்னரபுளா இருக்கும். அதாவது வெளியே எதுவும் டர்ட் உள்ள பெயரக்கூடாது, பெயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது போகக்கூடாது. அதுக்கப்புறம் வெயில்ல நம்மளுக்கு ஸ்கின் பர்ன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மாய்ஸ்சரைசர் போடும்போது உங்களுக்கு ஒரு பேரியர் ஃபார்ம் ஆகுது, ப்ரொடக்ஷன் பேரியர் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் எடுத்து முடிக்கும் போது உங்க ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்ட், ஸ்மூத்து, ப்ரொடக்டட் ஃப்ரம் என்விரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ். அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து சாஃப்ட் இருக்கும், ஸ்மூத்தான ஒரு அவுட்லுக் கொடுக்கும், க்ளோயிங்கா இருக்கும், மாய்ஸ்டான ஒரு இது கொடுத்துருக்கும். மெயினா என்ன அப்படின்னா அடுத்த தடவை நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு என்விரான்மெண்ட்ல இருக்கிற டஸ்டோ எதுமோ உங்களை இனிமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. அதுக்கப்புறம் இதை நீங்க கன்சிஸ்டண்டா எடுக்கிறது மூலியமா யூத்லி விசிபிளா இருப்பீங்க. அதாவது உங்களோட ஏஜ் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கன்சிஸ்டண்டா எடுத்தா. இது நீங்க அட் அ டைம் நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு சின்ன ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க இதை கன்சிஸ்டண்டா எடுக்கிறது மூலியமா ஆன்டி ஏஜிங் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அண்ட் இது வந்து மற்ற ஸ்கின் ப்ராடக்ட்ஸோட ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா
ப்ராடக்ட் எக்ஸலன்ஸ். அதாவது மற்ற ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். ஃபெர்டிலைஃப்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் கொடுக்க போகுது. டீப் நரிஷ்மெண்ட்னா நீங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் மேலோட்டமா. இப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம்னா அதெல்லாம் ஒரு மேலோட்டமா தான் உங்களுக்கு ஒரு லுக்கை கொடுக்கும். ஆனா இது ஒரு ஆழமா இறங்கி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அண்ட் பேலன்ஸ்டு ஃபார்முலேஷன், பிஹெச் பேலன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ மற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க, சோப் யூஸ் பண்றீங்கன்னா அதுல பிஹெச் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் கண்டிஷனுக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். இதுல அதே இது இப்போ உங்க ஃபேஸ்ல பிஹெச் இந்த ப்ராடக்ட் இருக்கிறது மூலயமா உங்க ஃபேஸ்லயே பிஹெச் லெவல்ன்றது கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் இதுல பிஹெச்ன்ற இது வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் என்சான்ஸ்டு அப்சார்ப்ஷன், அடுத்தவங்க நியூட்ரியன்ஸா என்சான்ஸ்டா அப்சார்ப் ஆகுது. அதுக்கப்புறம் ஹாலிஸ்டிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், இது வந்து ஒரு டிஃபரன்ஸா ப்ரூவ் பண்ணுது. இப்போ நீங்க ஸ்கின் கேர்னு சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா மண்டையில வந்துடும். அதாவது ஸ்கின் கேர்னாலே பியூட்டி பார்லர் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. இது வந்து எங்கனாலும் எந்நேரம்னாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் இந்த ஹோலிஸ்டிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதாவது நம்ம எங்கனாலும் இந்த ஸ்கின் கேரை பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம், எந்நேரம்னாலும் பண்ணிக்கலாம். அதை தான் இது வந்து ப்ரூவ் பண்ணுது. ஓகே, அடுத்த ஸ்லைடு போறோம்னா ஒரு ஓவர் வியூ. இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன்ஸ். இந்த டேனிங், ரிங்கிள்ஸ், ஆன்டி ஏஜிங், இர்ரெகுலர் பிக்மெண்டேஷன். டேனிங்னா நம்ம வெயில்ல போறதுனால நம்மளுக்கு வர்ற ஒரு கருத்துரும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த டேனிங். நம்ம வெயில்ல போறதுனால உடம்பு கருத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த டேனிங்கும் ரிங்கிள்ஸ்னா என்னன்னா நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி டெக்ஸ்டர்னு சொல்லியிருப்பேன். அந்த டெக்ஸ்டரை நம்ம ஸ்கின் என்னைக்கு இழக்கோ அன்னைக்கு நம்மளுக்கு இந்த ரிங்கிள்ஸ் வரும். எலாஸ்டிசிட்டின்றது போயிடும், நம்ம எலாஸ்டிக் தன்மை போயிடும். ஆன்டி ஏஜிங்னா ஒரு வயசான தோற்றம் வந்துடும். ஒன்ஸ் இந்த விங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சுனாலே, தோல் சுருக்கம் வர ஆரம்பிச்சுனாலே ஏஜிங்கா உங்களை காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட ஃபேஸையும் சரி உங்களோட ஓவர் லுக்கை கொஞ்சம் ஒரு வயசான ஆளா காட்ட ஆரம்பிச்சிடும். இர்ரெகுலர் பிக்மெண்டேஷன்னா அங்கங்க பிக்மெண்ட் விட்டு விட்டு இருக்கும். சிலவருக்கு கலர் வந்து விட்டு விட்டு இருக்கும். அதை தான் இந்த 4 இது சூஸ் பண்ணது. அண்ட் இதுல முக்கியமான ஒரு 2 இது வந்து நிறைய பேர் இதை நினைச்சு பயப்படுறாங்க. இந்த ஸ்கின் டேனிங் அண்ட் ரிங்கிள்ஸ், இது வந்து ஒரு நோயின்ற மாதிரி. அதாவது இது வந்து பின்னாடி வர முடியாது. ஒன்ஸ் இது வந்துட்டுன்னா இதை கியூர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். டிசீஸ் நினைக்காங்க. பை இது டிசீஸ் கிடையாது. இது ஒரு கண்டிஷன் விச் கேன் பி ரிவர்ஸ்ட். இது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம், பின்னாடி வந்துடலாம். இட் கேன் பி, இதை கியூர் பண்ண முடியும். இந்த ரிங்கிள்ஸ், ஆன்டி ஏஜிங், இர்ரெகுலர் பிக்மெண்டேஷனை கியூர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை எடுத்து ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னா இருக்கும். ஒரு ஹெல்த்தி லுக்கு ஸ்கின், நம்ம எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்றோமோ நம்ம லுக்கு அதில் டிஃபர் ஆகும். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு யூஸ் திஸ் ப்ராடக்ட். எல்லாருமே எடுத்து ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். என்னோட ஸ்பீச் முடிஞ்சிட்டு. தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த ஒரு ஸ்பீச் பண்றதுக்கு